எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இந்த பௌர்ணமிக்கு அழகாக சித்ரா பௌர்ணமி அதுவுமா நம்ம காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற இந்த திருவள்ளூர் கோவிலில் ஒரு பாராயணத்துக்கான ஒரு பிராப்தம் கிடைச்சிது. இன்னைய சத்சங்கம் எது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்சூரன்ஸ் கால்ஸ் வருது இல்லை, எப்படி நம்ம நம்பர் கிடைக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா, இல்லைன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு எத்தனையோ கம்பெனிகள் கேட்டுகிட்டே இருக்கான் இல்லையா. அதாவது இப்போ சேவ் பண்ணுங்கோ, பின்னால் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு எமர்ஜென்சிக்காக அப்படிங்கிறதுக்காக அவள்லாம் சொல்கிறான் இல்லையா. இப்போ முதல்லலாம் இன்சூரன்ஸ் நீங்கள் பார்த்தேன்னா ஒரு எல்ஐசி அதுலெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தப்போ இட் இஸ் கால்ட் அஸ் டெத் ஃபண்ட். அதாவது ஒருத்தர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோ யாரோ காலம் ஆயிட்டான்னாக்க அந்த குடும்பத்துக்கு ஒரு காப்பீடாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணினா, நம்ம இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்மளுடைய இன்கம் நம்மளுக்கு அப்புறம் போக போக இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் விலைவாசினால செலவுகள் ஜாஸ்தி ஆகிடும். அதனால அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டு மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஒரு வித நோக்கத்தில் ஆரம்பித்து பண்ணினா. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாலிசி எடுக்கச்சு அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்தது. ஏன்னா அந்த குழந்தையோட படிப்பு பாதிக்கக்கூடாது, ஒரு வேளை ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி அப்போ பின்னால் நடக்கிறதுக்கு இப்போ பண்ணு அப்படின்னு ஒரு எண்ணம் எப்படி வந்திருக்கும்? ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் அசம்பாவிதத்துக்கு சேவ் பண்ணணுங்கிற எண்ணம் ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு ஒரு ரூட் காஸ் இருக்கும் இல்லையா. அதுலேருந்து தான் நம்மளுக்கு இந்த ஐடியா கிடச்சி. நம்மளே சொல்லுவோம், அதை பேசின்றதால எனக்கு டக்குன்னு இது தோணித்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸுங்கிற ஐடியாவுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்னு யோசித்தோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் இல்லையா. அது ரொம்ப நம்ம நினச்சிப்போம், என்ன அப்போதைக்கு இப்போது சொல்கிறது, அப்போ சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். அதாவது எல்லாருமே சொல்லுவான், அந்த கடைசி நிலைமை வர்றச்சே நம்ம கடைசி பயணத்தும் போது நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பிரஜை இருக்கும், இல்லை நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு பகவன் நாமாவை சொல்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்மளே இருக்கோம், சட்டுன்னு ஒரு காலில் கல் குத்துறது, ஒரு முள்ளு குத்துறது, நம்ம என்ன பண்ணுறோம்? ராமா கிருஷ்ணா என்ன சொல்கிறோம், ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, அப்பா கூட 2வது அம்மா தான் வருது, ஐயோ வரும் இல்லையா, இதுதான் வருது. ஸோ இந்த சின்ன விஷயம், சின்ன வலி, இது ஒரு க்ஷண நேரம் கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். அதுக்கே நம்மளுக்கு பகவன் நாமாவை சொல்லி அந்த வழியை நம்ம பண்ணிக்கணும், தீர்த்துக்கணும்னு தோன்றதில்லை. அப்போது அது கடைசி வந்துருச்சு என்ன மாதிரி வழியாக இருக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஒரு மனசு ஸ்ட்ரென்த்து இருந்து நாக்குக்கு பழகினாதான் அப்போ அதை நம்மளால் சொல்ல முடியும். இந்த எண்ணத்தில் தான் அவள் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். இப்போ எங்கள் அம்மா சர்ஜரிக்காக அட்மிட் ஆகிருந்தாள். அவளுக்கு இடுப்பில் ஒரு சின்ன அந்த கீழே விழுந்ததில் ஒரு சின்ன கிராக் எலும்பில் இருந்ததுனால ஹிப்பு சர்ஜரி பண்ண வேண்டியது. அவள் டயபெட்டிக்னால அந்த பிளட் தின்னருக்காக ஈகோஸ்பிரின் அப்படின்னு ஒரு மாத்திரை சாப்பிடுவாள். ஸோ இந்த சர்ஜரி போது என்ன பண்ணுவா, அந்த தின்னரசை ஏன்னா அப்போ ஆப்ரேஷனில் அந்த பிளட் நிற்கணும் இல்லையா, அந்த கிளாட் ஆகிக்கிறதுக்கு, அதுக்காக அந்த தின்னரை நிறுத்தி விடுவாள். ஸோ அதை நிறுத்தி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணுவாள். சர்ஜரி ஆகி அது கொஞ்சம் ஆறுவாடி அந்த ஐசியூலேருந்து வெளியில் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ண மாட்டாள். ஸோ என்னாச்சு, அந்த சர்ஜரிக்கு முன்னால் ஒரு 3 நாள் சாப்பிடலை, அப்புறம் ஐசியூவில் 2 நாள் இருந்தால் அப்போ சாப்பிடலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு கொஞ்சம் அதை நார்மல் வராளான்னு பார்க்க அப்சர்வேஷனுக்கு 2 நாள் ஆகுது. ஸோ அப்படி இப்படி 1 வாரம் அந்த ஈகோஸ்பிரின் பிளட் தின்னர் சாப்பிடலை. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, சடனாக அந்த 1 வீக்குக்கு அப்புறம் ஷீ டெவலப் சடனாக, அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் செஸ்ட் பெயின் வந்துடுச்சு. ஸோ அம்மா அதில் குலதெய்வம் முருகன், திருச்சி கிட்டக்க திண்ணையம் அப்படின்றது லால்குடி கிட்ட இருக்கிறது. ஸோ அங்கேருந்து இசிஜி எடுக்கணும்னுட்டு ரூம்லேருந்து நான் தான் கூட இருந்தேன். ரூம்லேருந்து போச்சு எனக்கு எங்கள் அம்மா அந்த வலி துடிக்கிறது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் கீழே இறங்கலை, லிஃப்ட் வரைக்கும் நின்றுட்டேன் நான், என் பொண்ணு அப்புறம் இன்னும் பிரதர்லாம் போனேன். ஸோ அந்த நேரத்தில் அம்மாவுக்கு என்ன அளவுக்கு வலின்னா, முருகா முருகா அப்படின்னு, அதாவது அந்த முருகா சொல்கிறச்சே அந்த வலியோட இதை அவள் சொல்லிகிட்டு இருந்தாள்.
ஸோ எனக்கு வந்து என்னடா இவ்வளோ சொல்கிறாளேன்னு இப்படியே மனசுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் லக்கிலி அது கரெக்டாக அந்த லிஃப்ட்டில் போகிறச்சே ஷீ அண்டர்வெண்ட் ஹார்ட் அட்டாக். இசிஜியில் உடனே தெரிஞ்சுட்டு லக்கிலி இட் வாஸ் அ மைல்டு அட்டாக். அதனால் ஒரு 2 நாள் அந்த கார்டியாக்கு அப்சர்வேஷனில் இருப்பா இல்லையா, சிசி ஏதோ இருக்குன்னு இருந்தால் வந்து அதுக்கப்புறம் மெடிசன் இது பண்ணி சரியாயிடுது. அதுக்கப்புறம் 6 years ஷீ லிவ்ட். ஸோ எதுக்கு சொல்கிறேன், அந்த நேரம் எப்படியோ அவளுக்கு சொல்ல வந்துடுது. அந்த பெயின் இருந்தப்போ கூட ஃபார்ச்சுனேட்லி பகவான் நாமம் சொல்லி இருந்ததுனால சொல்கிறதுக்கான ஒரு கிடைச்சிது. இப்போ அடுத்தது, இப்போ என்னோடய விஷயம் எல்லாருக்குமே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து சிவன் சார் எப்போ பாரு வந்து கூப்பிட்டுப்பேன். அவரை வந்து யூஸ்வலாக வந்து ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவார்யாய நமோஸ்துதே இது அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இது வந்து அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் அன்ஈசினஸ் வந்து ஆட்டோவில் போகும்போது 2-3 தரம் ஆரம்பிக்கிறேன். 2 வார்த்தைக்கு அப்புறம் வரமாட்டேங்கிறது. ஜீவன் முக்தி மகானந்த அப்புறம் அதுக்கப்புறம் சொல்ல வரல, நின்று போய்டுறது. அப்படி எப்போவுமே நான் வந்து சார் இருக்கேளா கூட வரையலா அப்படின்னு நான் எப்போவுமே எங்கே இறங்கினாலுமே நான் வந்து ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வந்து நான் அவருக்கு கூப்பிட்டுட்டே இருப்பேன். நான் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் நினச்சுட்டேன், ஃபுல்லாக சொல்ல வரல, சார் இருக்கேளா சார் இருக்கேளா. ஸோ அந்த 2 வார்த்தை தான், சார் இருக்கேளா சார் அப்படின்னு அவர் நாமம் மட்டும்தான் கூப்பிட முடிஞ்சதே தவிர ஸ்லோகமாக சொல்ல முடியலை. அப்புறம்தான் பிகாஸ் அப்போ எனக்கு சுகர் லெவலில் நிறைய ஏறி இருந்ததுனால வண்டியிலேயே ஹார்ட் அட்டாக் ஆனது எங்களுக்கே தெரியலை. அங்கே போய் இசிஜி எடுத்தப்போ தெரியும். ஸோ ஆக நம்ம அந்த சார் வந்து அப்போ பாரு பண்ணிகிட்டே அந்த குருவை தியானிச்சுட்டே இருந்ததுனால அந்த நேரத்துலேயே அவர் நம்மளை அதை சொல்ல வச்சார். இப்போதே சொல்லி பழகினதுனால அது கிடைச்சிது. இப்போ அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக என்னுடைய 2வது தம்பிக்கு அவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸ். அவன் வந்து எல்லாம் ரொம்ப அதை எல்லாத்தையும் விட அவன் வந்து அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அது வந்து 1000 கணக்கில் அவன் ஜபம் பண்ணுவான். அவன் தீட்சை எடுத்துகிட்டு இருக்கான். அவன் வந்து 1000 கணக்கில் நித்தியப்படி ஜபம் பண்ணுறான். அவனுக்கு ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் வந்து அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறச்சு அவன் தான் சொன்னான், ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நான் வந்து 1,00,000 வாட்டி நான் வந்து ஜபம் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி என்னால் சொல்ல முடியல ஃபுல்லாக. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஹரே ராமன்றேன், அடுத்து வரமாட்டேங்கிறது. அப்புறம் ராமா அது மாத்திரம் தான் நான் சொல்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹி ஆல்சோ காட் ட்ரீட்டட். இப்போ அதுக்கு வந்துட்டான். ஸோ அதனால தான் நம்ம பெரியவா எல்லாரும் நம்மளுக்கு சொன்னது என்ன, அப்போதைக்கு இப்போதே சொல்லு. ஏன்னா அந்த ஃப்யூச்சருக்கு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம்ல, இன்சூரன்ஸ் பண்ணணும் எல்லாரும் ஒத்தர் விடாமல் நம்ம வந்து எப்போ நம்மளுக்கு இது ஆகுமோ தெரியாது நம்ம பண்ணணுன்ற அளவுக்கு நம்ம ஒத்துக்கரிச்சு நாமத்தை நம்ம சொல்லுவோமே, அப்போதைக்கு இப்போதே பழகிப்போம். அந்த நாக்குக்கு சொல்லி பழகினாதான் எந்த ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் நம்ம வாயில் அந்த பகவான் நாமா வரும். அந்த பகவான் நாமா வந்தாதான் நம்மளுக்கு அது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ அங்கேருந்து சொல்லுவா வந்து என்ன அது பெருசாக உங்களை காப்பாற்றிடப்பட கண்டிப்பாக காப்பாற்றும். ஏன்னா ஒரு சின்ன இப்போ ரீசெண்டாக அதுவும் வந்து ஒருத்தர் சொன்னதை நம்ம கேட்டதுலேருந்து தான் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்து கஷ்டம் வராமல் இருக்காது, நம்ம பகவான் நாமா சொல்கிறதுனால கஷ்டம் வராமல் இருக்காது, கண்டிப்பாக கஷ்டம் வரும். ஆனால் நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு அவர் உதவி பண்ணுவார். அதுக்கு ராமாயணத்துலேருந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு பிரவச்சனத்தில் சொல்லியிருந்ததை தான் இங்கே சொல்கிறேன். சீத்தை வந்து தனக்கு துக்கம் ரொம்ப தாங்க முடியாத இருந்தப்போ தற்கொலை பண்ணிக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டான். எங்கே தற்கொலை பண்ணிக்க வந்தா? அசோகவனத்தில், லங்கையில். எப்போ பண்ணிண்டா, எப்போ அந்த முடிவெடுத்தா? ஆஞ்சநேயர் வந்தப்போ. எந்த மரத்துல பண்ணிட்டு போனா? ஆஞ்சநேயர் எங்க உட்கார்ந்து இருக்கவரை மறைஞ்சு அந்த மரத்துக்கு போனா. ஏன் வேற எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கலாமே, வேற எப்போவாது பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கலாமே. ஆக உனக்கு அவ்வளோ கஷ்டம் வந்தாக்க உனக்கு இதோ சொல்யூஷனுக்கு ஆள் இருக்கார், அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு பகவான் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் வந்து அவர் ஏதோ ராமர் இருக்காருமா வந்து உன்னை காப்பாற்றுவார்னு சொல்றதுக்கு உட்கார்ந்துருக்க அந்த நேரத்தில் அந்த மரத்தில் பண்ணினார். ஆக நம்ம பகவான் நாமாவை சொல்லும் போது அது நம்மளுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு சொல்யூஷன் அவர் நமக்கு தயாராக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளை அதுலேருந்து தாண்டி வரத்துக்கு அனுகூலம் பண்ணுவார். பகவான் நாமாவை இப்போதையே சொல்லி பழகுவோம். அப்போதைக்கு இப்போதைன்றது இல்லாமல் எப்போவுமே சொல்ல பழகச்சே நமக்கு அது எப்போவுமே ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக வரும்.
நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடர்பாடையும் நம்மளுக்கு பயம் இல்லாமல் நம்ம தாண்டி போகலாம். இந்த ஷீல்டை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன்னால அவளோட வாழ்க்கையில் எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அவளுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு பலம், மனோபலமும் அது கிடைக்கும். ஆக என்றைக்கும் நாம் வந்து பகவன் நாமாவை சொல்லி பழகுவோம், வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.